புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படத்திற்கு ஒரு பெண் கவிஞர் பாடல் எழுதி சூப்பர் ஹிட்டான ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் பெண் கவிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் மிக சொற்ப அளவில் தான் இருக்கின்றனர். பழைய சினிமாக்களை எடுத்துக்கொண்டால் எம்.எஸ். சுப்புலட்சுமி, கே.பி. சுந்தராம்பாள் என நமக்கு தெரிந்தவர்கள் இவர்களே. தற்போதைய காலத்தில் தாமரை என வெகு சிலரே இந்த லிஸ்டில் இருக்கின்றனர். ஆனால் ஒரே ஒரு பாடல் எழுதி அந்த பாடலும் சூப்பர் ஹிட் ஆகி இன்று வரை திருமண வீடுகளில் ஒலிக்கும் காலத்தால் அழியாத பாடலை எழுதிய ஒரு பெண் கவிஞர் தான் ரோஷனாரா பேகம் என்ற ஒரு பெண் கவிஞர். ரோஷனாரா பேகம் என்ற பெண் கவிஞர் எழுதிய பாடல்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற குடியிருந்த கோவில் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் என்ற பாடல். கோவையைச் சேர்ந்த கவிஞர் ரோஷனாரா பேகம் இளம் வயதிலேயே கவிதை புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார். இவருடைய தந்தை ஷேக் முஸ்தபாவும் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் நண்பர்கள். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் கோவை வரும்போதெல்லாம் ஷேக் முஸ்தபா வீட்டிற்கு வருவது வழக்கம். அப்படி வரும்போது ஒருமுறை கவிஞர் ரோஷனாரா பேகத்தின் கவிதை புனையும் ஞானத்தை அறிந்த மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தயாரிப்பாளர் ஜி.என். வேலுமணியிடம் ரோஷனாரா பேகத்திற்கு பாடல் எழுத வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் ஷைனா டவுன் என்ற திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்கான குடியிருந்த கோவில் என்ற திரைப்படத்தில் கவிஞர் ரோஷனாரா பேகத்திற்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த திரைப்படத்தின் இயக்குனர் காட்சியை விலக்கி சொல்ல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் டியூன் போட உடனே கவிஞர் ரோஷனாரா பேகம் குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டில் சங்கமம் என்று பல்லவியை எழுதியிருக்கிறார். இதனை பார்த்த அங்கிருந்த அனைவரும் மகிழ்ச்சி அடைந்ததுடன் ஆச்சரியம் அடைந்தனர். காரணம் என்னவென்றால் குடியிருந்த கோவில் என்ற திரைப்படத்திற்கு முதலில் வைத்த பெயர் சங்கமம். ஆனால் இந்த விவரம் அறியாத கவிஞர் ரோஷனாரா பேகம் இந்த பல்லவியை எழுத அனைவருக்கும் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி. இந்த பாடல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் சூப்பர் ஹிட் பாடல்களில் டாப் 10 இடம்பெற்றது. பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா குரலில் வெளிவந்த இந்த பாடல் எந்த திருமண வீடாக இருந்தாலும் இந்த பாடல் இடம்பெறாமல் இருந்தது கிடையாது. தமிழ் சினிமாவிற்கு ஒரு அற்புதமான பெண் கவிஞர் கிடைத்துவிட்டார் என்ற நிலை இருந்தாலும் அவரின் இந்த முதல் பாடலே கடைசி பாடலாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.